Hi friends, welcome to Baraniyari Fashion Designer. இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் நெக்லைனை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளாத்தில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். அதே மாதிரி கேன்வாஸில் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். இந்த நெக் பேட்டர்னில் வந்து நான் மார்க் பண்ணது இது வந்து A4 ஷீட்டில் மினியேச்சரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் நான் மெஷர்மெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ்லேயோ குர்த்திலேயோ சுடிதார்லையோ எதுலையாவது இந்த நெக் பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அப்படி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து A4 ஷீட்டில் தான் உங்களுக்கு நெக்லைனை வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன், இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்ட்டு. இது கூடவே சில டூல்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நெக்லைன் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நெக்லைனை ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம் தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஃப்ரீ ஹேண்டட்டு பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ட் வந்து கிடைக்காது. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து அது எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஷேப் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டூல்ஸ் வந்து காட்டுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறது வந்து ட்ரையாங்குலர் ஸ்கேல். இது இல்லை அப்படின்னா நார்மல் ஸ்கேல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல். இந்த ஸ்கேல் இல்லை அப்படின்னா நார்மல் சர்க்குலர் ஸ்கேல் இருக்கும் பார்த்திங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸ் மூடி கூட எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து சர்க்கிள் அப்படி இல்லைன்னா ஒரு கர்வு இந்த மாதிரி வரையிறதுக்காக இந்த ஸ்கேல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த ஸ்கேல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நெக் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த A4 ஷீட்டு தான் நீங்கள் ஃபேப்ரிக் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதில் வந்து நான் ப்ளவுஸ் பேட்டர்ன் தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் சுடிதாரோட நெக் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குர்த்தியோட டாப் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? எதுவாக வேணாலும் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ப்ளவுஸோட பேட்டர்னில் தான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். நான் இந்த A4 ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை பக்கம் இருக்கணும், அந்த ஓப்பன் சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் கிளாத்தை போட்டாலுமே ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை பார்த்து இருக்கணும், அந்த சைடில் வந்து ஓப்பன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் எந்த கிளாத்லையுமே கட் பண்ணாலுமே ஃபோல்டிங் சைடு வந்து உங்களை பார்த்து தான் இருக்கணும், அந்த ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இது வந்து மறந்துடாதீங்க. இப்போ இதில் வந்து நான் கீழேருந்து ஒரு 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். அதாவது ப்ளவுஸில் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணுவோம்ல, அது எந்த பேட்டர்னில் நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? நம்ம ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணும்போது 1, 1.5 இந்த மாதிரி நம்ம வைப்போம். ஆனால் இது வந்து மினியேச்சர் அப்படிங்கிறதுனால நான் 1/2 இன்ச் மட்டும் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நெக்கோட வித்தும் ஷோல்டரோட வித்தும் நான் மார்க் பண்ணுறேன். டோட்டலாக ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். நெக்குக்கு ஒரு 2 இன்ச்சும் ஷோல்டருக்கு ஒரு 2 இன்ச் வர மாதிரி 4 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டான அளவு அப்படின்னு நினச்சிக்கலாம். இதுக்கப்புறமும் அந்த ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ராவும் மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ இந்த மினியேச்சர் ப்ளவுஸோட பேக் நெக்கோட ஹைட் வந்து நான் ஒரு 5.5 இன்ச் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த A4 ஷீட்டுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வச்சா கரெக்டாக வருமோ அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். 5.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ஆம்ஹோலோட ஹைட்டுமே நான் வந்து ஒரு 3 இன்ச் வர மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன், மினியேச்சர் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? இப்போ இந்த லைன்ஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக மேலே எந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி கீழே நான் 5.5 இன்ச் மார்க் பண்ண முடியுங்களா, அதுலேயுமே நான் ஒரு 2 இன்ச் வர மாதிரி வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ரையாங்குலர் ஸ்கேலை வச்சு நான் பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணுறேன். அந்த மேலுள்ள லைனையும் டச் பண்ணணும், அதேமாதிரி கீழுள்ள லைனையும் டச் பண்ணணும். அந்த கார்னரில் வந்து 2 இன்ச் கீழே மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஷேப் வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணணும். நீங்கள் கிளாத்தில் மார்க் பண்ணும்போது கூட நீங்கள் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கீழேயும் கரெக்டாக அதை ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப் போட்டிங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக கிடச்சிக்கிடும். இப்போ அதே மாதிரி பாக்ஸ் வந்து இந்த ஆம்ஹோல்லையும் ஒரு பாக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆம்ஹோலில் வந்து நம்ம கர்வ் வரையணும் பார்த்தீங்களா, அதுக்கு நான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி அந்த கர்வ் வந்து வரைகிறேன். இதே மாதிரி நீங்கள் கிளாத்தில் மெஷர் பண்ணும்போது வந்து அந்த ஆம்ஹோல் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் 1/2 இன்ச் விடணும். அதேமாதிரி வித்து இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே நீங்கள் 1/2 இன்ச் விடணும். அது எப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ இந்த நெக்ஸ்ட் சைடில் எப்படி 1/2 இன்ச் விடணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம வந்து இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இப்போ இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்
மண்டைக்கு உள்ள 1/2 இன்ச் நம்ம விடக்கூடாது. விட்டோம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து குட்டியாயிரும். ஓகேவா? அதேமாரி நெக்குமே உங்களுக்கு விரிஞ்சிரும், அதேமாரி கீழேயும் இறங்கிரும். ஓகேவா? இப்போ நான் ரெடி அளவு அந்த நெக்கோட ஹைட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதிலேருந்து வெளியில் ஒரு 1/2 இன்ச், இதில் வந்து மினியேச்சர் அப்படிங்கிறனால ஒரு 1/4 இன்ச் போல் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். வெளியில் ஒரு 1/4 இன்ச்சும் அதேமாதிரி கீழேயும் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கும் மேலே வந்து சரிங்களா, அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து 2 பக்கமே நம்ம வெளியில் மார்க் பண்ணணும், உள்ளே மார்க் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ அதே மாதிரி மேலே வந்து ஷோல்டர்லேயும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஷோல்டரில் வந்து மினியேச்சர் அப்படிங்கிறனால நீங்கள் உள் பக்கமாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ணும்போது மேலே தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அது எப்படி அப்படிங்கிறத நான் கிளாத்தில் கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. இப்போ இதில் வந்து 2 அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ரெடி அளவு, இன்னொன்று வந்து கட்டிங்காக எக்ஸ்ட்ரா விட்ட அளவு. ஓகேவா? இப்போ நம்ம நெக் பேட்டர்ன் வந்து நம்ம போடும்போது நம்ம கட்டிங்காக எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம மெஷர் பண்ணணும். நம்ம ரெடி அளவில் மெஷர் பண்ணி கிளாத் வந்து கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம கட்டிங்காக விட்டதுலேருந்து இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் ஒரு 1/2 இன்ச் வைக்கிறேன். இதே கிளாத் அப்படின்னா நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து மினியேச்சர் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ரவுண்ட் வேணுமோ அதுக்கு தக்கன அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி அந்த மார்க் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? சில பேர் வந்து இந்த நெக் வந்து ரொம்ப விரியாமல் ஹைட்டு அதே ஹைட்டு வச்சுட்டு ரவுண்ட் நெக் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ நான் அந்த ஷார்ப் பேஜஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி நான் ஒரு மார்க் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் தான் நான் வந்து அந்த ரவுண்ட் நெக் வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்ட போகிறேன். இப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது மேலுள்ள லைனையும் டச் பண்ணணும், அதேமாதிரி கீழுள்ள லைனையும் டச் பண்ணணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த கர்வ் வந்து நம்ம வரையணும். இப்போ நான் பென் நெட்டு மார்க் பண்ணுறதுனால அந்த லைன் வந்து ஒல்லியாக வர்றதுனால உங்களுக்கு அந்த நான் மார்க் பண்ணதை விட கொஞ்சம் லைன் கொஞ்சம் வெளியிலே போயிருக்கு. இப்போ இந்த மாதிரியும் மார்க் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஷேப் வந்து இன்னும் நல்லா வரணும், ரவுண்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரெஞ்ச் கர்வையே இன்னும் நல்லா டர்ன் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டர்ன் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் வந்து நெக் பேட்டர்ன் வந்து நெக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மட்டும் அந்த இது வந்து எட்ஜஸ் ஷார்ப்பாக வராமல் லைட்டாக கர்வ் மாதிரி பெண்டாகி வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அந்த கர்வ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் நம்ம லைட்டாக அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இப்போ இதுலேயே பாருங்கள், நான் 3 விதமாக உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இது இந்த மாதிரியும் மார்க் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வந்து நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லை அப்படின்னா நம்ம பாக்ஸ் மூடியை கூட வச்சு கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 இன்ச் வேணும்னா 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த கர்வ் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். இதில் நான் மினியேச்சர் அப்படிங்கிறதுனால ஒரு 3/4 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணி நான் வந்து இந்த கர்வ் வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்து கர்வை நான் மார்க் பண்ணும்போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வெளியில் ஒரு 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கர்வ் வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து ரெடி அளவு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் நான் வந்து டச்சே பண்ணியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நமக்கு கிளாத்தை வந்து கட் பண்ணணும். ஓகேவா? நெக் பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ப்ளவுஸோட மினியேச்சர் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதனால் நம்ம ப்ளவுஸில் எப்படி பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அவ்வளோதாங்க. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம நெக் பேட்டர்னுக்கு அந்த கிளாத்தை 2ஆக இந்த இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஏதாவது 1-2 டிசைனுக்கு மட்டும்தான் நம்ம சிங்கிளாக நம்ம கட் பண்ணுவோம். அதுவும் எப்படி அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த ரவுண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கொயர் நெக்கு. இதுக்குமே நான் அந்த ரவுண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி தான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி நம்ம ஃபுல்லாமே மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த நெக் சைடு வந்து 1/2 இன்ச்சு வெளியில் வர மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் இந்த ஆர்ம் ஹோல் சைடுமே நம்ம 1/2 இன்ச் வந்து வெளியில் வர மாதிரி மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்க மாட்டோம். இதில் வந்து 1/2 இன்ச் கண்டிப்பாக மார்க் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த 1/2 இன்ச் எதுக்கு விடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக தான் 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்றோம். ஓகேவா? அதுதான் இந்த 1/2 இன்ச். இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம எல்லா இடத்துல எந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் போடுவோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த 1/2 இன்ச் வரணும். ஓகேவா?
இப்போ நம்ம நெக் சைடு வந்து 1/2 இன்ச் விட்டுட்டோம், அதுமாரி ஷோல்டர் சைடுமே 1/2 இன்ச் விட்டுட்டோம். இப்போ அதே மாதிரி அந்த ஆர்ம் ஹோல் சைடுமே 1/2 இன்ச் விட்டுருக்கோம். ஓகேவா, ஹைட்லேயும் விடணும், அதுமாரி வித்லேயும் நம்ம 1/2 இன்ச் விடணும். ஓகே, இப்போ இதில் எந்த இடத்துலலாம் நம்ம வந்து 1/2 இன்ச் விடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம 1/2 இன்ச்சுன்னு போட்டிருக்கிற இடத்துல ஃபுல்லாமே நம்ம 1/2 இன்ச் விடணும். கீழே மட்டும் 1 to 1.5 இன்ச் நம்ம விடுவோம். அதை வந்து நம்ம தைக்கிற ஃபேப்ரிக்கை பொறுத்து நம்ம விடுவோம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கொயர் நெக் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பா நெக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பா நெக்கை நான் இப்போ ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நெக்கோட ஹைட்டும் நெக்கோட வித்தும் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணலாம். ஓகேவா, ஆனால் சில பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வேண்டாம், கொஞ்சம் கிராஸாக வரணும், அதாவது ரொம்ப நெக்கு விரியாமல் கீழே மட்டும் எனக்கு ஒடுக்கமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து இன்னொரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி இப்போ இந்த 1/2 இன்ச்லேருந்து மேலே நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம், கிராஸாக ஜாயின் பண்ண போகிறோம். அப்படி கிராஸாக ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வரும்போது ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். ஓகேவா, மேலே மட்டும் தான் நம்ம கிராஸாக போடுறோம். இந்த லைனில் கட் பண்ணிவிட்டு இன்னொரு லைன் போடுறோம் பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். சரிங்களா, கட்டிங் மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட் ஒரு கிராஸாக லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் பண்ணணும். ஸ்டிச்சிங் வந்து ரெண்டாவது ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஓகேவா, இப்போ அவ்வளோதாங்க. இதில் ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ஸ்கொயர் நெக் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்கொயர் நெக் வந்து கட் பண்ணணும். அந்த நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டே ஒரு பாக்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு கீழே ஒடுக்கமாகவும் மேலே வந்து விரிஞ்சாப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்கொயர் நெக் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், அழகான ஸ்கொயர் நெக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வி நெக் லைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பென்டகன் நெக் லைன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ மேக்ஸிமம் நம்ம பார்க்குற நெக் பேட்டர்னில் வந்து நம்ம கீழே உள்ள, அதாவது ரெடி அளவில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம் ஷோல்டர் சைடு. ஓகேவா, ஏன் அப்படின்னா அது வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம், அதில் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ரவுண்ட் நெக்கு பா நெக் அப்படின்லாம் பார்த்தோம்ல, அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும், மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும், கீழேருந்து உங்களுக்கு கிராஸாக போகும், அப்படி இல்லைன்னா வளைஞ்சு போகும், இந்த மாதிரி வருது. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் மேலேருந்து உங்களுக்கு மெஷர் பண்ணேன். ஆனால் இதில் வந்து நான் உங்களுக்கு அந்த ஹைட்டில் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால தான் ரெடி அளவில் இருந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ ரெடி அளவு வந்து ஒரு 5 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா நான் கீழே இருந்து ஒரு 2 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா, சென்டரில் மார்க் பண்ணலை, கீழேருந்து ஒரு 2 இன்ச். ஓகேவா, உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு அந்த வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். நான் இதில் வந்து ஒரு 2 இன்ச் கீழேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தான் நான் அந்த வந்து வி நெக் வந்து போட போகிறேன். ஓகேவா, இப்போ நான் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதிலேருந்து கிராஸாக அந்த கீழே நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதோட ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி ஜாயின் பண்ணும்போது ஃபோல்டிங்கை டச் பண்ண மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து அந்த 2 இன்ச் வர இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா, கிராஸாக மார்க் பண்ணணும், அந்த ரெடி அளவோடு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதில் தான் நம்ம கட்டிங் பண்ணுவோம், செகண்ட் மார்க் பண்ணதில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நான் அந்த வி நெக் ட்ரா பண்ணும்போது அந்த லைன்லேருந்து ஒரு 2 இன்ச்சு ஹைட்டுக்கு தானே அந்த மார்க் பண்ணேன், அது வந்து நீங்கள் மினிமம் 2 இன்ச் வைக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நெக் வந்து நல்லா டீப் நெக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 இன்ச்லேருந்து ஒரு 3 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த நெக்கோட ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதே மாதிரி நெக்குமே நம்மளுக்கு க்ளோஸ் நெக் மாதிரி இருக்கும், அந்த மாதிரியும் நம்ம வைக்கக்கூடாது. சரிங்களா, இப்போ அவ்வளோதாங்க. இதை ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டேர்ன் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். அப்படி போகும்போது நீங்கள் கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீடில் குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை திருப்பிட்டு தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஓகேவா, மேலே பார்க்க நீங்கள் அப்படியே நிற்காமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வி ஷேப் மாதிரி இருக்காது, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வராமல் கர்வ் மாதிரி வளைஞ்சிட்டு வரும். ஓகேவா, அதனால அந்த இடத்துல நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த வி நெக் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன், ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது அதே மெத்தடில் தான் இதுலேயே ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, ஓகே, இப்போ இந்த வி நெக் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஸ்வீட் ஆர்ட் நெக் தான் பார்க்க போகிறோம். இதையுமே இந்த வி நெக் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் மார்க் பண்ண போகிறோம். ஆனால் ஷேப்ஸ் தான் உங்களுக்கு வேறையாக வரும். ஓகேவா, அதாவது அந்த கீழே இருந்து ஒரு 2 இன்ச் நம்ம மேலே பக்கம் ஒரு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா சென்டரில், அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்விசிபிளாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஆனால் அந்த ஷேப் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக வரக்கூடாது, நம்ம பெண்ட் பண்ணி போடுவோம். ஓகேவா, அந்த பெண்ட் பண்ணி லைன் போடுறதுக்கு வந்து நான் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்கேலை வந்து
கீழே உள்ள அந்த 1/2 இன்ச் நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து மேலே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது பெண்டாக போகணும். நம்ம வந்து கிராஸாக ஒரு லைன் வந்து போடக்கூடாது, அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி பெண்டாக அந்த கர்வ் வந்து நம்மளுக்கு வரணும். ஓகேவா? நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல அந்த 2 லைனுமே டச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஆகணும். அது டச் ஆகாமல் மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேவா? இப்போ கீழே உங்களுக்கு அழகாக கர்வ் வந்து வந்துட்டு, இப்போ இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்லைன்லேயே உங்களுக்கு 3 ஷேப்ஸ் வந்து இருக்குது. அந்த 3 ஷேப்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இதுதான். ஓகேவா? மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும், கீழே மட்டும் பெண்டாகி வரும். இது வந்து ஃபஸ்ட்டு ஷேப். செகண்ட் ஷேப் வந்து மேலேயுமே பெண்டாகி வரும். அதேமாரி இப்போ கீழே நம்ம பெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதேமாரி கீழேயும் பெண்டாகிருக்கும். சரிங்களா? மேலேயும் பெண்டாகிருக்கும், கீழேயும் பெண்டாகிருக்கும். தேர்ட் ஷேப் வந்து செகண்ட் ஷேப் மாதிரியே தான் வரும். ஆனால் அந்த மேலே பெண்ட் ஆகிறதும் கீழே பெண்ட் ஆகிறதும் மீட் பண்ணது பார்த்திங்களா ஒரு பாயிண்ட், அந்த 2 இன்ச் பாயிண்ட், அது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து உள்ளே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெண்ட் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு செகண்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒன்று போல் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டில் உள்ள அந்த ஷேப் வந்து பார்த்தாச்சு. அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரும், கீழே மட்டும் பெண்டாக இருக்கும். ஓகேவா? இந்த செகண்ட் ஷேப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மறுபடியும் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்காக ஒரு கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஜாயின் பண்ணணும். அதுக்கு மேலே அந்த A4 ஷீட்டில் ஹெட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதாவது அந்த நெக்கோட டிசைன் வந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கேயாவது பெண்ட் ஆகி வருது அப்படின்னா மேலே அந்த 1/2 இன்ச்சில் நம்ம எந்த டச்சுமே பண்ணக்கூடாது. அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா கிளாத்தில் பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணுறது இந்த ஷோல்டர் பார்ட்டு தான். அந்த ஷோல்டர் பார்ட் வந்து ஒன் சைடு மட்டும் பெண்டாகியும் இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டையுமே ஜாயின் பண்ணும்போது ஒன்று வெளியிலையும் ஒன்று உள்ளேயும் வரும் பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் வரைக்கும் மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடணும். அந்த 1/2 இன்ச் அதாவது ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் நம்ம வந்து என்ன நெக்லைன் போட்டாலுமே அதுக்கு கீழே தான் நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த செகண்ட் லைனும் எப்படி போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, தேர்ட் லைன் வந்து கீழேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த 2 இன்ச்சை ஒரு 1 இன்ச் உள் சைடு வர மாதிரி நான் மார்க் பண்ணுறேன். இது மினியேச்சர் அப்படிங்கிறனால ஒரு 3/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணுறேன். நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்தில் எதுலனாலும் பண்ணும்போது ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இப்போது அந்த லைனை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் நான் 3/4 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே இருந்து இந்த 3/4 இன்ச்சு ஜாயின் பண்ணணும். அதேமாதிரி இந்த 3/4 இன்ச்லேருந்து மேலே அந்த ஷோல்டர் ரெடி அளவு இருக்குது பார்த்திங்களா, அதை ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம செகண்ட் போட்ட டிசைனே தான் இதுக்கு தேர்டுக்கும் போட போகிறோம். ஆனால் செகண்ட் போட்ட லைன் அந்த ஷோல்டர் மார்க்குள்ளேயே வரும். இது வந்து கொஞ்சம் ப்ராடாக வரும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் ரெடி அளவில் இருந்து அந்த 3/4 இன்ச் மார்க் பண்ண பார்த்திங்களா, அந்த டாட்டையும் இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் பெண்ட் பண்ணி நான் அந்த லைனை போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதோட ஒரு 3/4 இன்ச்சு உள்ள தள்ளி இருக்குது. இப்போ கீழே இந்த டாட்லேருந்து இந்த டாட்டை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதேமாதிரி கீழே உள்ள லைன்லேருந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. மேலே நம்ம 1/2 இன்ச் கனெக்ட் பண்ண பார்த்திங்களா, அதுலேருந்து தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த தேர்டு ஷேப்பையும் நம்ம போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஷேப் என்ன அப்படிங்கிறது தெரியும், செகண்ட் ஷேப் என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த செகண்ட் ஷேப்புக்கும் தேர்ட் ஷேப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இதுலேயும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த செகண்ட் லைன் வந்து உங்களுக்கு நெக் பேட்டர்ன் அந்த பாக்ஸ்குள்ளேயே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் தேர்ட் லைன் வந்து கொஞ்சம் ப்ராடாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கீழே வந்து அந்த மினியேச்சருக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? அப்படி கட் பண்ணும்போது மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம ஷோல்டரில் விட்டுடலாம். அது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கீழே அதுக்கப்புறம் தான் பெண்டாகி வரணும். அப்புறம் வந்து நம்ம இதில் வந்து ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணதை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 3/4 இன்ச் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? அந்த 3/4 இன்ச்சை நம்ம நெக்கோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ரெடி அளவு, அதுக்கு உள் சைடு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உள் சைடு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஷோல்டர் கிட்ட நான் 1/2 இன்ச் ஏன் விட சொன்னேன், ஸ்ட்ரைட்டாக விட சொன்னேன் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கப்புறம் இந்த டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த பெண்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கீங்களே, அதே மாதிரி இதுலேயும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிளாத்து இவ்வளோ தூரம் நீங்கள் வேஸ்ட்டாக போயிடும். இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இதே மாதிரி தானே 2 பீஸையும் நம்ம கட் பண்ணியிருப்போம் ஷோல்டர் கிட்ட. அப்படிங்கும்போது அந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட் வரும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்று உள்ளேயும் ஒன்று வெளியிலையும் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் அந்த ஷோல்டர் கிட்ட நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸில் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே இந்த மாதிரி நெக்
நெக்லைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஏதாவது டிசைன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதே அளவில் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த டிசைன் வந்து கொடுக்கக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த நெக் வந்து உங்களுக்கு மேலே ஏறிடும். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ 5.5 இன்ச்சு மார்க் வருது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1 இன்ச் ஒரு 2 இன்ச்சு வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனையும் அந்த 3/4 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த லைனையும் ஜாயின் பண்ணணும். இது மினியேச்சர் அப்படிங்கிறனால நான் ஒரு 1 இன்ச் மட்டும் தான் கீழே இறக்கியிருக்கேன். இப்போ இந்த லைனுக்கு பதிலாக இந்த லைன் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த லைனையும் அந்த 3/4 இன்ச் நம்ம வெளியில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த லைனோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி மேலே ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் கீழேயும் இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது 2 கோட்டையும் டச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி வச்சு பாருங்கள். எந்த சைடு வரும்போது அந்த 2 லைனையுமே டச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ அவ்வளோதான். நான் கீழே அந்த 1 இன்ச் மார்க் பண்ணதையும் இந்த 3/4 இன்ச் மார்க் பண்ணதையும் நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது கிராஸாக நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது, பெண்ட் ஆகி ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ அவ்வளோதான். இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணதை விட இதை வந்து நல்லாவே கீழே இறக்கி உங்களுக்கு ஷார்ப்பாக நான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு சென்டரில் நீங்கள் என்ன டிசைன்னாலும் கொடுக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு 3 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை தான் அந்த கேப்பில் வந்து நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி கூட நீங்கள் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸில் வந்து டிசைன் கொடுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா 3 பீசஸ் வைக்கிறீங்களே இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது நம்ம ரெடி அளவை விட ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா மேலே வர மாதிரி நம்ம வைக்கலாமே தவிர அதுக்கு மேலே வர மாதிரி வைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு ஸ்வீட் ஆர்ட் நெக்லைனில் எத்தனை டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்களும் யோசிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பேன் நெக்லைன். இதை மார்க் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல அதுலேருந்து ஒரு 1 இன்ச் ஹைட்டில் நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மடிப்பு சைட்லேருந்து ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதே நெக்லைனை வந்து நீங்கள் வேறு எதுலேயும் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் அந்த மடிப்பு சைட்லேருந்து கூட 1 இன்ச் நம்ம வந்து வைக்கலாம். இப்போ நான் வந்து மினியேச்சர் அப்படிங்கிறனால 3/4 இன்ச் மட்டும் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஒரு மார்க் பண்ணியிருக்கேன்ல சென்டரில் அது வரைக்கும் உங்களுக்கு ரவுண்ட் நெக் மாதிரி வரும். அதனால் நம்ம ரவுண்ட் நெக்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதில் ஒரு கோடு போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி மேலே வந்து உள் சைடாக அந்த ரவுண்டு வரணும், கீழே வந்து வெளி சைடாக வர மாதிரி அந்த ரவுண்டு வந்து வரையணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த பேன் நெக் லைன் வந்து ட்ரா பண்ணணும். அதேமாதிரி இந்த சைடு வந்து நல்லா ஷார்ப்பாக வராமல் நல்லா கர்வ் மாதிரி வளைஞ்சு வரணும். ஓகேவா? இந்த ஷேப் வந்து இப்படி தான் போகணும். செகண்ட் லைன் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற லைன் வந்து இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து இந்த ஹைட் 1 இன்ச் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஷார்ப்பாக வி ஷேப் வர மாதிரி கூட இந்த பேன் நெக் வந்து ட்ரா பண்ணலாம். அதாவது இது வந்து கர்வ் மாதிரி வரையாமல் கிராஸாக அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் கிராஸாக லைன் போடணும், அந்த கர்வ் மாதிரி வரையக்கூடாது. சரிங்களா? அதேமாதிரி இந்த மடிப்பு சைட்லேருந்து 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம்ல இதில் மினியேச்சர் வந்து 3/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம். அதில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 3/4 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பேன் நெக்லேயே உங்களுக்கு 2 ஷேப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே வந்து இந்த வி ஷேப் மாதிரி ஷார்ப்பாக வர மாதிரியும் அதுக்கப்புறம் இன்னொரு டிசைனில் வந்து நல்லா பெண்ட் ஆகி வர மாதிரி 2 டிசைன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 2லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த வி ஷேப் மாதிரி கீழே ஷார்ப்பாக வந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் கட் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி நெக்லைன் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத. இந்த மாதிரி தான் இந்த பேன் நெக்லைன் வந்து டைப் 1 இப்படி தான் வரும். ஓகேவா? டைப் 2 வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக வருது பார்த்தீங்களா கீழே, அது வந்து ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா பெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா செகண்ட் பேட்டர்னும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த பேன் நெக்லைன் வந்து நம்ம கட் பண்ணணும். ஓகே, இப்போ இதுவுமே எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். ஓகே, இதில் வந்து நம்ம வி நெக் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம வி நெக் எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான் மார்க் பண்ண போகிறோம். அதாவது அந்த தையலுக்காக 1/2 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு 2 இன்ச் ஹைட்டில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதுலேருந்து கிராஸாக ஒரு இந்த லைனோட ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இதே மாதிரி ஜாயின் பண்ணாமல் கொஞ்சம் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வரணும் அப்படின்னு டைப் 1ல் சொல்லியிருப்பேன். இதில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து வரக்கூடாது. ஓகேவா? அந்த லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி வரணும். ஓகேவா? இது வந்து டைப் 2. ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் வரணும் அப்படி சொல்லியிருப்பேன். இதில் வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இதுலேயுமே 2 விதமாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த மேலே எந்தளவுக்கு இருக்கோ அதே மாதிரி கீழே வரைக்கும் கொண்டு வந்து நான் கிராஸாக கொண்டு வந்தேன். இல்லை இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இன்னும் க்ளோஸாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெளியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு
அந்த லைனை கூட கீழே வந்து நம்ம கிராஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது அந்த லைனுமே நம்மளுக்கு ஷார்ப்பாக வரக்கூடாது, லைட்டாக பெண்ட் ஆகி தான் வரணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த டைப் 2 வீ நெக்கை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ இந்த 2 மெத்தட்லையுமே உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த மெத்தடில் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். மேலே வந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர் சைடு அது மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே மார்க் பண்ண மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மெத்தட் வந்து இப்படி தான் வரும். நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த இன்னொரு மெத்தடையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி கட் பண்ணும்போது அந்த ஷார்ப்பாக வரக்கூடாது, லைட்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த வீ நெக்கில் வந்து டைப் 2வும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். டைப் 1 வந்து அந்த மேலே அந்த 2 இன்ச் மார்க் பண்ண இடத்துல ஷார்ப்பாக வரும், இதில் வந்து ஷார்ப்பாக வராது, அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இதுவும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டீப் ஸ்டெப் நெக்லைன் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் குழம்புற மாதிரி இருந்தாலும் இருக்கும், அதனால கவனமாக கேளுங்க. ஓகேவா? நான் இதில் வந்து அந்த ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி 3/4 இன்ச்சாக நான் ஒரு 3 ஸ்டெப் வந்து வைக்கிறேன். நீங்கள் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது 1 இன்ச் கனெக்ட் பண்ணி அந்த 3 ஸ்டெப் வந்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஸ்டெப் போடுறதுக்கு கீழே அந்த ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிங்கல்ல, அதை வந்து கீழே அந்த மடிப்பு சைட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணதில் வந்து மடிப்பு சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிங்கல்ல, அதில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம அந்த ஸ்டெப் வந்து ட்ராப் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் ட்ராப் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். கீழே உள்ள லைன் குட்டியாக இருக்கணும், மேலுள்ள லைன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதுக்கு மேலே உள்ள லைன் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரவுண்ட் நெக்கு ட்ராப் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி ரவுண்ட் நெக்கு வந்து வர மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் இந்த டீப் ஸ்டெப் நெக் வந்து வரும். இதுலேயே டைப் 1 டைப் 2 அப்படின்லாம் இருக்குது. நம்ம இப்போ பார்த்தது வந்து டைப் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதை நம்ம பார்த்துட்டோம். டைப் 2வும் அதே மாதிரி ஸ்டெப்பாக தான் வரும், ஆனால் வந்து கொஞ்சம் கர்வ் மாதிரி பெண்ட் ஆகி வரும். ஓகேவா? ஒரு லீஃப் மாதிரி வரும். இப்போ அதுக்குமே நம்ம இதே மாதிரி தான் மார்க் பண்ணணும். ஆனால் அந்த ஷார்ப்பாக நம்ம ஸ்ட்ரைட் லைனாக போட்டதுக்கு பதிலாக அந்த லைனை வந்து நம்ம பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நம்ம போடணும். மித்தபடி அதே மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் டிசைனை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக் பேட்டனுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? பேப்பர் கேன்வாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதையுமே நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த டீப் ஸ்டெப் நெக் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் நெக்லைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 இன்ச்சு ஹைட்டில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டிங் பண்ண சைட்லேருந்து ஒரு 3/4 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ அதுக்கு மேலேயே நான் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் லைன் போட்டேன் பார்த்தீங்களா, இந்த லைன்லேருந்து மேலே வந்து ஷோல்டரில் கீழே ஒரு லைன் போட்டு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது நல்லா பெண்டாகி ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் அந்த பெண்ட் லைன் வந்து நான் வரைகிறேன். இப்போ இந்த பெண்ட் லைன் நான் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி நம்ம பெண்ட் லைன் வந்து வரையணும். நம்ம இது வந்து ஏற்கனவே நம்ம போட்டது தான். ஒரு சைடு வந்து உள் சைடு வரணும், இன்னொரு சைடு வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து வர மாதிரி அந்த பெண்ட் லைன் வந்து வரையணும். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டு போட்டுருவீங்க அப்படின்னா அப்படியே போட்டுடலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ரெஞ்ச் கர்வே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போடுங்க. இப்போ நம்ம சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைனில் பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக வருது. அந்த மாதிரி ஷார்ப்பாக வரக்கூடாது, லைட்டாக பெண்ட் பண்ணி போட்டு விடுங்க. ஓகேவா? இப்போ இந்த லீஃப் நெக்லைனை வந்து இந்த மாதிரி தான் ட்ராப் பண்ணணும். இதில் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படி கட் பண்ணும்போது அந்த ஷோல்டர் சைடில் வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டிசைனுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அவ்வளோதாங்க. இந்த லீஃப் நெக்லைனையுமே நம்ம ட்ராப் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஷேப் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் இந்த ஷேப் வந்து வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து குயின் ஆனி நெக்லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை மார்க் பண்ணுறதுக்கு வந்து கீழே நம்ம 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டோம்ல, அந்த லைனை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லைன்லேருந்து மேலே ஷோல்டர் கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனோட கிராஸாக ஜாயின் பண்ணுறேன். அப்படி கிராஸாக ஜாயின் பண்ணும்போது அந்த ஷோல்டருக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மடிப்பு சைடில் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 3/4 இன்ச் வர மாதிரி கூட ஒரு ஹைட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேப்ரிக்கில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மினியேச்சர் அப்படிங்கிறனால ஒரு 3/4 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மார்க்லேயும் நம்ம அந்த கோட்டுக்கு வெளியில் ஒரு 1 இன்ச்
போல் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதையும் இந்த மாதிரி கர்வ் மாதிரி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதேமாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஓகேங்க, இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஆனால் இதில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது இப்போ இன்னொரு 1/4 இன்ச் அப்பலாம் ஒரு லைன் போட்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த டேன் பண்ணுற இடத்துல நீடில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை ரொட்டேட் பண்ணிட்டு தான் நம்ம டேன் பண்ணணும். இதுக்கப்புறம் நேராக வரது வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகாமல் நல்லா கிராஸாக அந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ அவ்வளோதான். இது இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த குயின் ஆனி நெக்லைன்லேயே நம்ம இன்னொரு மாடல்லையும் நம்ம வந்து கட் பண்ணலாம். அதாவது சென்டரில் வந்து ஒரு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம ஹைட்டாக வர மாதிரி நம்ம அந்த கர்வ் வந்து வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அது அப்படி வராமல் ஜஸ்ட்டுக்கு சென்டரில் ஒரு அந்த பெண்ட் பண்ணி வர மாதிரி கூட நம்ம போடலாம். இது வந்து ஒரே கர்வாக தானே இருக்குது. நம்ம வந்து இன்னும் 2 கர்வ் வர மாதிரி கூட அந்த நெக்லைனை வந்து நம்ம ட்ராப் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குயின் ஆனி இந்த டைப் 1 வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைன் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டைப் 2மே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கீ ஹோல் நெக்லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து அதே மெஷர்மெண்ட்டில் வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம ரவுண்ட் நெக் போட போகிறோம். கீழே வந்து ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டிசைன் போட போகிறோம். அதில் என்ன டிசைன்னாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து ஒரு ரவுண்ட் நெக் இருக்கும், கீழே வந்து ஒரு குட்டியாக ஹோல் இருக்கும். அதுதான் கீ ஹோல் நெக்லைன். அதே மாதிரி இந்த கீ ஹோல் நெக்லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் அந்த ஹைட் இருக்கோ, அதாவது அந்த நெக்கோட ஹைட் இருக்கோ அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும். அதுக்கு கீழே வந்து அந்த ஹோல் சின்ன ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வர மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா கழுத்து வந்து ரொம்ப இறங்கின மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு இறங்கின மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு இறங்கின மாதிரி வேண்டாம், ஆனால் அதே நெக்கு கூட அந்த டிசைன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை மெஷர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அதாவது பேக் நெக்கில் வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இறங்கின மாதிரி வைக்கலாம். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் வேணுமோ அதுக்கு இறங்கின மாதிரி கூட அந்த ஹோல் வர மாதிரி கூட வைக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் நெக்கில் வந்து அப்படி வைக்க முடியாது பார்த்தீங்களா. அதனால் கரெக்டான இப்போ 5.5 இன்ச்னா 5.5 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் குட்டியாக ஹோல் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் ஹைட்டில் நான் ஒரு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். நீங்கள் கிளாத்தில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் மேக்ஸிமம் ஒரு 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே அப்படின்னா அந்த ரவுண்ட் நெக் வந்து க்ளோஸ் நெக் ஆயிரும். ஓகேவா? அதனால் ஒரு 2 இன்ச் வரைக்கும் போதும். ஓகேவா? அதுக்கு கம்மியானா நல்லாயிருக்கும், அதுக்கு கூட போகாமல் பார்த்துக்கோங்க. மேலே வந்து நெக் வந்து ரவுண்ட் நெக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி அந்த ரவுண்ட் நெக் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஷேப் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கர்வாக வந்தால் போதும், ரொம்ப கர்வாக வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி மேலே வந்து ரவுண்டு நான் வந்து போட்டுட்டேன். கீழே வந்து இன்னொரு ஹோல் போடணும்ல, அது வந்து திலகம் ஷேப்ஸு அப்படி இல்லைன்னா ஒரு லீவ் ஷேப், இந்த மாதிரி எதுலனாலும் நம்ம வந்து போடலாம். இப்போ நான் வந்து ஒரு லீவ் ஷேப் மாதிரி போடுறேன். அப்படி போடும்போது நம்ம 1.5 இன்ச்சில் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த லைனும் கீழே வந்து நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் போட்டிருந்தல அந்த 2 லைனையும் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த லீஃப் டிசைன் போடணும். அதுக்கு கீழே வந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி டிசைன் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேன்வாஸே யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக யூஸ் பண்ணுறத விட கேன்வாஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப்பும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதில் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த 1/2 இன்ச் கணக்குலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். சென்டரில் வந்து உங்களுக்கு கேப் இருக்க தான் செய்யும். ஓகேவா? அப்படி இல்லை கேப் வராமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டரில் ரெண்டும் மீட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த லைனை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கொண்டுட்டு வரணும். ஓகேவா? இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் ஒரு 1 இன்ச்சாவது உங்களுக்கு கேப் இருக்கும். அப்போது இந்த மாதிரி க்ளோஸாக கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் போல் தான் உங்களுக்கு கேப் இருக்கும். இல்லை எனக்கு இந்த கேப்புமே இருக்கக்கூடாது, எனக்கு மேலே உள்ள ரவுண்டு தனியாக இருக்கணும், கீழே உள்ள அந்த ஹோல் தனியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணக்கூடாது, இன்னொரு மெத்தடில் கட் பண்ணணும். ஓகேவா? அதாவது நம்ம இப்போ எந்த மாடலில் நம்ம கட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டை நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச் கேப்பை எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்பில் தான் நீங்கள் இன்னொரு அந்த ஹோல் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? அப்போ ஸ்டிச் பண்ணும்போது அந்த மேலுள்ள ரவுண்டுக்கும் தனியாக வரும், உங்களுக்கு கீழே உள்ள ரவுண்டுக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மேலுள்ள ரவுண்டு தனியாக வரும், கீழே உள்ள ஹோல் வந்து உங்களுக்கு தனியாக வரும். சரிங்களா? ஓகே, இந்த கீ ஹோல் நெக்லைனை எப்படி கட் பண்ணணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதையுமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நான் பார்ட் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதில் இன்னும் நிறைய நெக்லைன்ஸ் பார்க்கலாம், அதேமாதிரி டீட்டெயில்ஸாகவும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.